நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்படியே கண்களை மூடுவோமா? நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே இருக்கிறேன். இந்த மாதத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். நம்மை காக்கும்படிக்கு நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஆண்டவர்கிட்ட சொல்லுமா, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, உங்களுடைய வார்த்தை அனுப்புங்க. நீங்க கிரியை செய்யுங்க, நீங்க அசைவாடுங்க. என்னை மறைத்துக் கொள்ளுங்க. என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. 7 மாதங்களை முடிச்சிட்டோம். கர்த்தர் கடந்த வாரத்தில் சொன்னார், கடந்த மாதத்துல இன்னும் ஆழத்துல போடு உங்க விசுவாசத்தை, உங்க ஜெபத்தை, நம்முடைய எல்லா காரியங்களையும் இன்னும் ஆழத்துல போடு அப்படின்னாரு. ஆழத்துல போட்டு என்ன கிடைக்கும்? மீன் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்னும் அதை சொல்றாரு, நீ அவங்களுக்கு பயப்பட வேண்டாம். நீ அவங்களுக்கு, யாருக்கு அப்படின்றத நம்ம வரக்கூடிய நாட்களை பார்க்கலாம். யாருக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டாம், யாருடைய காரியங்கள்லாம் நமக்கு பயம் உண்டாக்கும், அதிலிருந்து நமக்கு எப்படி விடுதலை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா, நான் உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே இருக்கு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே. யாரு காக்குறாரா? நம்மள. யாருங்க? நம்மள. சொல்றாரு, என்னை காக்கும்படிக்கு என்னுடனே இருக்கிற ஆண்டவர். இயேசு யாருங்க? என்னை காக்கும்படிக்கு என்னுடனே இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அங்க அப்படிதான் சொல்றாரு, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அப்ப நாம என்ன அறிக்கை பண்ணணும்னா, என்னை காக்கும்படிக்கு என் ஆண்டவர் என்னோட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் நமக்கு விரோதமா இருக்கு, எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு விரோதமா என்ன செய்து இருக்கு. ஆனா இது எல்லாம் காட்டிலும் ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை காத்துக்குவேன். நான் உன்னை எந்த மனுஷனும் சொல்ல முடியாது, யாருமே நம்மளை அப்படி சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை காத்துக்கொள்வேன்ப்பா. எந்த நம்ம பாடணும், தண்ணீர்ல கடக்கும் போதும் அக்னியில நடக்கும் போதும் கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்யறாராம்? இருக்கிறார். வேதாகமத்துல நான் மார்க் சுவிசேஷத்துல அந்த புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். ஆனால் இங்க ஒரு வசனம் சொல்றது, மார்க் 4:35-39 வரைக்கும் எடுத்து வாசிங்களேன். மார்க் 4:35-39 வரைக்கும். அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு கொண்டு போனார். வேறே படகுகளும் அவரோடு கூட என்ன செய்தது? இருந்தது. பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. போன வாரம் பார்த்தோம், படகு நிரம்பத்தக்க மீன்களை கற்றுக் கொடுத்தார். இந்த வாரம் பார்க்க போறோம், படகுகள் நிரம்பத்தக்க பிரச்சனைகள். படகு நிரம்பத்தக்க பிரச்சனைகள் வந்தது. கப்பலின் பின்னணியத்தில் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதுகிறே, நாங்கள் மடிந்து போகிறது நமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிட்டு. போதும், மிகுந்த அமைதல். அப்ப இந்த வாரத்துல கர்த்தர் சொல்றாரு, அவர் நம்மோடு கூட இருக்கிறதே காற்றையும் கடலையும் அதட்டதான். நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், காற்று அடிக்கும், புயல் வரும், பெருங்காற்று வரும். ஆனா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எதற்குனா, இந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். புரியுதா? ஆண்டவர், நான் உன்னை எதற்கு காத்துக்கொள்வேன் அப்படின்றாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற புயலுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும் மாற்ற அவரால் முடியும். பாருங்க, எல்லாரும் சொல்றாங்க, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம். நாங்க என்ன செய்யறோம்? மடிந்து போகிறோம். உமக்கு கவலை இல்லையா? உமக்கு கவலை இருக்குங்க ஆண்டவருக்கு. என் பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது? மடிந்து போக கூடாது.
என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? கஷ்டப்படக்கூடாது. என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வேதனையை அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி அவர் கவலை இருக்குது. ஆனா ஜனங்கள் நாம தான் நினைக்கிறோம், ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா, உமக்கு கண்ணு இல்லையான்னு கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, எழுந்த உடனே வேற எதையும் பேசல, அப்படிப்பட்ட பிரச்சனை எப்படி அதற்குனார். காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிட்டு. அல்லேலூயா. நம்மை காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால இன்னொரு வசனம் கூட சொல்லுது, சங்கீதம் 121:4 வசனத்தை எடுத்து வாசிங்களேன். சங்கீதம் 121:4. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னுடைய எங்க இருக்காரா? வலது புறத்துல இருக்கிறார், உனக்கு நிழலா இருக்கிறார். 5 வசனம் வாசிங்க. 4, 5 ரெண்டுமே. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்ல தூங்குறதும் இல்ல. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை காக்கிறவர். அப்ப ஆண்டவர் நம்மை காக்கிறதுனால அவர் உறங்குறது இல்ல தூங்குறது இல்ல. அல்லேலூயா. அவருடைய அன்பு பாருங்க எவ்வளவு பெருசு. அவருடைய அன்பு பெருசு. இந்த உலகத்துல செக்யூரிட்டியா போட்ட கூட வாட்ச்மேன் கூட தூங்கிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் என்பாங்க. நான் சொன்ன உறங்குறது இல்ல தூங்குறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை காக்கிற ஆண்டவர், ஆண்டவர் நம்மை காக்கிற ஆண்டவர், நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர், நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். ஒரு இந்த செவிந்திய பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. செவிந்திய பழங்குடியின மக்கள், அவங்க பேரே செவிந்திய பழங்குடி மக்களாம். இவங்க என்ன செய்வாங்கன்னா, பசங்க பிறந்துட்டா ரொம்ப கொண்டாடுவாங்க. ரொம்ப அவங்க பசங்கன்னா ரொம்ப ஆசை. அப்போ அப்படியே வளர்த்துவாங்க. 13 வயசு வரைக்கும் ரொம்ப அன்பு கொடுத்து வளர்த்துவாங்க. 13 வயசு அன்னைக்கு பிறந்த நாள் ஆன உடனே நம்மளாம் என்ன செய்வோம்? பிறந்த நாளைக்கு கேக்கெல்லாம் வாங்கி பாஸ்டர் கூட கூப்பிடாம வெட்டி, அப்படியே ஒரு சிலர் பாஸ்டர் கூப்பிட்டு வெட்டுறவங்களும் இருக்கிறோம், பாஸ்டர் கூட வெட்டுறவங்களும் இருக்கிறோம். அப்படிதானே கிருபா? அப்படியா? பாஸ்டர் கூப்பிடாம தானே வெட்டினேன். சரி, இப்படி நிறைய பேர் இருக்கிறோம். பிறந்த நாள் வந்த உடனே நமக்கு அது ஒரு ஆசை. அப்படிதான் இல்ல, நிறைய இதெல்லாம் செய்வோம். இவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? இவங்க பிறந்த நாள் வித்தியாசமா இருக்குமா. 13வது பிறந்த நாள் அன்னைக்கு காலையிலேருந்து வீட்டில் இருப்பாங்க. சாயங்காலம் உடனே அந்த பையனை கூப்பிட்டு ஒரு அடர்ந்த காட்டுக்கு போயிடுவாங்க. எங்க? பயங்கரமான காடு. அந்த காட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. கண்ணை கட்டி கூட்டிட்டு போயிடுவாங்க. கண்ணை கட்டி நைட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கல் இருக்குமா, அந்த கல்லுட்டு உட்கார வச்சுட்டு இவங்க எல்லாம் வெளியே வந்துடுவாங்க. எல்லாம் ஓடி வந்துடுவாங்க. இவன் திரும்பி என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. நைட்டு முழுவதும் அவன் அங்கேயே நிற்கணும். நைட்டு முழுவதும் அங்க அங்கேயே இருக்கணும். ஆனால் அவங்க சொல்லுவாங்களாம், ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துட்டு அந்த டைம் ஒன்று கட்டை என்ன செஞ்சுக்கலாம், நீங்க கழட்டிக்கலாம். கண்ணில் இருக்கிற கட்டை கழட்டிக்கலாம். இவன் எல்லாரும் இருக்கிற போலயே இருக்கும்போது அந்த கட்டை கழட்டி பார்த்தா ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. அடர்ந்த காடு, புல் நைட்டு அந்த காட்டுக்குள்ளேயே வந்து நிற்கணும் தனியா. ஏன் அப்படின்னா அந்த பசங்களை தைரியசாலியா மாத்துறதுக்காக. அவங்க பசங்களை தைரியசாலி, எந்த பயமும் அவங்களுக்கும் நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. 13 வயசுலயே அந்த ட்ரெயின் பண்ணுவாங்க. அடர்ந்த காட்டுக்குள்ள கொண்டு போய் அந்த காட்டுல நடுவு முழுவதும் அவனை தனியா நிக்க வச்சிருவாங்க. மிருகம் கத்துமா, எப்படி இருக்கும் காட்டுக்குள்ள, பல சத்தம் வரும். அப்படிதானே? ஒரு மாதிரி அமுனிசியமா சத்தம் வரும். வேறு விதமான புலி, கரடி, சிறுத்தை, நரி அப்படின்னு பல காரியங்கள் அந்த காட்டுக்குள்ள என்ன செய்யும், எங்கேயோ இருந்து கேட்கும். பக்கத்தில் இல்லாம இருந்தாலும் எங்கேயோ இருந்த சத்தம் என்ன செய்யும், கேட்கும். நாங்க இந்த வழியில மேல போவோமா, அந்த கிளன்மார்கன் ஊழியத்துக்கு போகும்போது இந்த மரங்கள் காத்துல அப்படி ஆடும் பாருங்க, அந்த சத்தமே நம்ம என்ன செய்யும், பயமா இருக்கும். ஒரு மாதிரி அந்த உள்ள அடி வயிற்றிலிருந்து ஒரு பயம் வரும். எங்கிருந்து வரும்? நமக்கே பகல்ல போறதுக்கே இப்படி இருக்கும். நைட்ல ஒரு பையன், 13 வயசு பையன் என்ன செய்யறான், ஒரு நைட்ல அடர்ந்த வனக்காட்டுக்குள்ள அப்படியே நிப்பான். ஏன் அப்படின்னா அவங்க ஏன் செய்யறாங்கன்னா அவனுக்கு தைரியத்தை கொடுக்கதான். தப்பாதான் இல்லை, அவங்க அவனை தண்டனை கொடுக்கலாம் இல்லை, தைரியத்தை கொடுக்கணும். காலையில அவன் நைட்டு ஃபுல்லா பயத்தோடவே அப்படியே நிப்பானான். உட்கார்றதும் நிக்கிறதும், அப்படியே அதுல கொஞ்ச நேரம் படுக்கிறதும், எப்படி தூக்கம் வரும்? ஒண்ணுமே வராது. நைட்டு முழுவதும் அந்த இடத்துல நின்றுட்டு
காலையில் அப்படியே கொஞ்சம் அந்த வெளிச்சம் வரும் பாருங்க, அப்படியே வெளிச்சம் வந்தா கொஞ்சம் தைரியமா என்ன செஞ்சிடும் வரும். சரி எப்படியாச்சும் வழியை கண்டுபிடிச்சு போயிடுவேன். ஆனா எந்த ஒரு பையனையும் இதுக்கு முன்னாடி ஒரு பையனை கூட்டிட்டு போக மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி வேற ஒரு பையனை கூட்டிட்டு போவாங்கல்ல, அப்ப இந்த பையனை அங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏன்னா வழி தெரிஞ்சிடும். அதனால இவனை கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. அப்போ காலையில் எழுமணும்னு அந்த குயில் சத்தம், மயில் சத்தம், குருவி சத்தம் எல்லாம் அப்படி கேட்கும் பாருங்க. காலையில தான், ஏன்னா நைட்டெல்லாம் வேற சத்தம் கேட்டிருக்கும். காலையில அழகான சத்தம் என்ன செய்யும், விடிஞ்சிருச்சு, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு நம்ம வீட்டை கண்டுபிடிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 ஸ்டெப் வைப்பானா, அவங்க அப்பா நைட்டு முழுவதும் வில்லையும் அம்பியை வச்சுட்டு அவங்க அப்பா அங்க ஒரு இடத்துல நின்று கொண்டு இருப்பான். அவங்க அப்பா அவனை விட்டு என்ன செய்ய மாட்டானா, போகவே மாட்டானா. அவங்க அப்பா காட்டுக்குள்ளேயே ஒரு வில்லையும் அம்பியை வச்சுட்டு நைட்டு பூரா அந்த பையனையே பார்த்துட்டு போனான். எதையாவது வந்து அவனை தொட்டுச்சுன்னு சொன்னா அதை என்ன செஞ்சிருவான், அடிச்சிருவான். காலையில தான் தெரியுமா, எங்க அப்பாவும் என்னோடு கூட இந்த நைட்ல எங்க இருந்திருக்காரு, என்னோடு கூட ஒரு, ஆனா பக்கத்துல இல்ல, பேசலாம் இல்ல, பேச்சு இல்ல, எந்த காரியம் இல்ல. ஆனா அவன் ஒரு இடத்துல, குறிப்பிட்ட ஒரு இடத்துல அவன் நின்று கொண்டே இருப்பான். எல்லாருடைய பசங்களுக்கு தகப்பனும். ஆனா இது ஒருத்தருக்கு என்ன செய்யாது, தெரியாது. எங்க அப்பா கூட இருக்காரு, உங்க அப்பா வருவாரா, உன்னோடு கூட இருப்பாரு அப்படின்னு யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. அப்போ இந்த தகப்பனை காலையில பார்த்தோன்னு எப்படி இருக்கும், ஓடி போய் கட்டி பிடிச்சு அப்பா அப்படின்னு வேணும். அப்போ ஏன் இத சொல்றாங்க அப்படின்னா, நம்முடைய தகப்பன் இயேசுவும் அப்படிதான், நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். நாம நினைக்கலாம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, பிரச்சனை வந்துச்சுங்க, வேதனை வந்துச்சுங்க, கடன் வந்துச்சுங்க, வியாதி வந்துச்சுங்க, எங்களை காப்பாத்த ஒண்ணுமே இல்ல, எங்களுக்கு பாதுகாக்க ஒருத்தருமே இல்ல, எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்ல அப்படின்னு நம்ம எல்லாம் நினைப்போம். அவன் நினைச்சிருப்பான், என்னடா உலகம், என்னடா வாழ்க்கை, இரவு முழுவதும் இப்படி தனிமையில நிக்க வச்சுட்டாங்களே, ஒரு பக்கம் அங்க கரடி கத்துது, ஒரு பக்கம் இங்க என்னென்னவோ கத்துது, எதற்கடா இந்த வாழ்க்கை, ஓடவும் முடியாது, காட்டுக்குள்ள ஓட முடியாது, தப்பிக்கவும் முடியாது, வழி தெரியாது. காலையில தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, எங்க அப்பாவும் என்னோடு கூட என்ன செஞ்சிருக்காரு, இருந்திருக்காரு. எவ்வளவு அன்புள்ள அப்பா பாருங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய அன்புள்ள அப்பா தான். இந்த தகப்பனை காட்டிலும் நம்முடைய அப்பா இயேசு கிறிஸ்து இன்னும் அன்புள்ள தகப்பன். ஒருபோதும் நம்மளை விட்டு விலகிறது இல்ல, நம்மளை விட்டு கைவிடுகிறது இல்ல, அவர் உறங்குறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல. மனுஷன் ஓடலாம், மனுஷன் தவறலாம், மனுஷன் ஓடி போவான். பாருங்க, கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய கூட்டம், அத்தனை பேர் போயிட்டான். ஆனா அவருடைய தகப்பன் போகவே இல்லை. தன் பையனுக்காக இரவு முழுவதும் காவல் காத்து கொண்டே இருந்திருக்கிறான். அது எப்படி, ஆயுதத்தோடு, வில்லையும் அம்பையும் வைத்துக் கொண்டு அவனையே பார்த்து கொண்டு நிற்பானா. ஏதோ ஒன்று அவன் பக்கத்துல வந்தா போதும், அதை விலத்த அவன் வீழ்த்த அவனுக்கு ஆயுதத்தை வைத்திருந்தான். ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை நம்மளை தொட வந்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கும், தொட விடவே மாட்டார். அல்லேலூயா. அதனால நான் உன்னை காக்கிறேன், நான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. இதை வாசிக்கும் போது உண்மையாலுமே என் மனசு உடைந்தது. இப்படி ஒரு தகப்பன் உலகத்துல, இப்படி ஒரு இதை காட்டிலும் மேலான தகப்பன் நம்முடைய தகப்பன். நம்மை காக்கிறதுக்காகவே உறங்குறதும் இல்ல. சொந்த தகப்பன் கைவிடலாம், சொந்த தாய் கைவிடலாம், சொந்த பிள்ளைகள் கைவிடலாம், பெற்றோர்கள் கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம். நம்மை கைவிடாத நேசரொருவர் உண்டுனா, நம்மை காக்கிற நேசரொருவர் உண்டுனா அது இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க யாத்திரா 34:7. யாத்திரா 34:7. 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிறவர், நம்மை காக்கிற தேவன். எப்படியா? 1000 தலைமுறை, ஒரு தலைமுறை இல்ல, 2 தலைமுறை இல்ல, 3 தலைமுறை இல்ல, 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நமக்கு இரக்கத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இரக்கத்தின் தகப்பன் அவர்தான். இந்த உலகத்துல யாருக்குமே இல்லை இரக்கம், ஆனா ஆண்டவருக்கு இருக்கிறது இரக்கத்தின் தகப்பன். 1000 தலைமுறைக்கும், எத்தனை முறை? 1000 தலைமுறைக்கும் இரக்கம் காக்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். பயப்படாதீங்க. ஆண்டவர் இந்த 8வது மாதத்துல கர்த்தர் நம்மை காக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உறங்குறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல. ஆதியாகமம் 28:15 எடுத்து வாசிங்கள. தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான், தெரிஞ்ச ஒரு வசனம் தான். நான் உன்னோடு கூட இருந்து, நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட இருந்து,
உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் ஒருத்தர் வாசிங்க, உன்னை என்ன செய்வதில்ல, கைவிடுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? யாக்கோபு பார்த்து சொன்னார், நீ போகிற மேல உன்னோடு இருப்பேன், உன்னை காத்துக் கொள்வேன், இந்த தேசத்துக்கு உன்னை என்ன செய்வேன், திரும்பி வர பண்ணுவேன். 1000 தலைமுறைக்கும் இரக்கமுள்ள தேவன். 1000 பாருங்க, அவனுடைய வாழ்க்கை அப்படியே 28 அதிகாரத்திலிருந்து 46 அதிகாரத்துக்கு வாங்கல. அது 46 நாள் எடுத்து வாசிங்க. நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், திரும்பவும் உன்னை என்ன செய்வேன், வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னாரா, செஞ்சாரா இல்லையா? சொல்றாரு, நான் உன்னோடு கூட எங்க வருவேன், எகிப்துக்கு வருவேன். நீ எகிப்து தேசத்துக்கு போக என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். நான் உன்னோடு கூட எங்க வருவேன், எகிப்துக்கு வருவேன். ஆண்டவர் கைவிடவே இல்லை, கைவிடவே. இது எப்படி நடக்குது பாருங்க. யாக்கோபு தனிமையா இருக்கும் போது நடந்த ஒரு சம்பவம். இதுக்கு பின்பாக போறான், அவனுடைய மனைவி பிள்ளைகள் பெருகுறாங்க, ஆசீர்வாதங்கள் பெருகுது. அதுக்கு பின்பாக தேசத்தோட ஒரு பஞ்சம் வருது. ஆனா எல்லாம் வந்தாலும் அவனுடைய வாக்கு தத்துவம் மாறவே இல்லை. திரும்ப சொல்றாரு, இப்போ நான் எகிப்துக்கு உன்னோடு கூட என்ன செய்வேன், வருவேன். உன்னை திரும்பவும் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். இந்த தேசத்துக்கு வயதான காலத்துல, ஆரம்பத்துல வயது, அவன் திருமணம் கூட ஆகல, ஒரு வாலிபனா இருக்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். அவன் திருமணம் ஆகி பல ஆண்டுகள் கழித்தும் கர்த்தர் அதை செய்து முடிக்கிறார். கர்த்தர் அதை செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. கூடவே இருந்தார். மீண்டும் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போக பயப்படாத, எகிப்துக்கு போக பயப்படாத. நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். யோசேப்பு உன்னுடைய பையன் உன்னுடைய கண்களை மூடுவான். உன்னுடைய மரணத்துல எந்த ஒரு அகால மரணமும் இல்ல, எந்த துஷ்டனுக்கும் உன்னை பச்சிக்க போறதில்ல. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடு சொன்னதை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். சொன்னதை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கூட இருக்கிறார். இந்த மாசத்துல ஒன்று நம்மை பாதுகாக்கிறார், இரண்டாவது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நமக்கு பக்கத்துல இருக்கிறார். நம்ம அவரை கண்டுபிடிக்கல, ஆனா அவர் நம்மோடு தான் இருக்கிறார். நம்மோடு தான். வண்டியில போனாலும் கூட இருப்பார், நடந்து போனாலும் கூட இருப்பார், வாகனத்துல போனாலும் கூட இருப்பார், படிக்கிறதுக்கு வேலைக்கு எங்க போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நம்மோடு கூட. இரண்டாவது எதற்காகனா அவர் நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை ஆசீர்வதிக்க. எடுத்து வாசிங்க, என்னாகும் 6:24. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆசீர்வதித்து காக்க கடவர். சும்மா வார்த்தை ஜாலமெல்லாம் இல்ல. ஆண்டவர் என்னது இல்லைங்க, பார்த்துக்கலாம் போ, நான் இருக்கிறேன் போ அப்படின்னு சொல்றது அல்ல. இன்னைக்கு மனுஷன் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, சரி சரி பார்த்துக்கலாம், சரி சரி காரியங்களை வச்சுக்கலாம் போ அப்படின்மா. காரியம்னு வரும்போது என்ன நடக்காது, ஒண்ணுமே நடக்காது. ஆனா ஆண்டவர் என்ன, எதுக்காக நம்மளை காக்கிறாரா, ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். 23 யாத்திராகம் 23:20 எடுத்து வாசிங்களேன். யாத்திராகம் 23:20. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ ஒரு தூதனை உனக்கு முன்பாக என்ன செய்தேன், அனுப்புகிற போதும். வழியில உன்னை காக்கிறதற்கும், வழியில உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் என்ன செய்யணும், நிறுத்துவேன். எதுக்கு அழைச்சாரோ, எதற்காக தெரிந்து கொண்டாரோ, பாதியில விட்டுட்டு போகிறவர் அல்ல. பாதியில விட்டுட்டு போகிறவர் அல்ல. இன்னைக்கு கணவன் சொல்லலாம், பாதியில விட்டுட்டு போகலாம். மனைவி சொல்லலாம், பாதியில விட்டுட்டு போகலாம். பிள்ளைகள் சொல்லலாம், பாதியில விட்டுட்டு போயிடலாம். பெற்றோர்கள் சொல்லலாம், பாதியில விட்டுட்டு போயிடலாம். ஒரு பக்தன் பாரு, அன்பு கொடுக்கிறேன்னு சொல்லலாம், உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லலாம், கொடுக்காம போயிடலாம். அன்பு செய்கிறவரும் இயேசுதான்.
நமக்கு உதவி செய்கிறவரும் இயேசுதான். எதற்காகனா நம்மளை ஆசீர்வதிக்க, நம்மள அதான் என்ன 6:24 சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. எதற்காக காக்கிறார் சொன்னா, அவர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றி சரியாய் கொண்டு போய் நிறுத்துவார். சரியாய் கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. மீன் பிடிச்சிட்டு இருக்கிற பேதுருவை கர்த்தர் கூப்பிடுறார். பேதுருவா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவன மாத்துவேன், உன்னை மனுஷரை பிடிக்கிறவன மாத்துவேன். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு வந்தான். கர்த்தர் அவனை மீன் பிடிக்கிறதுல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்து மனுஷரை பிடிக்கிறவராய் கர்த்தர் மாற்றினார். கடைசி வரைக்கும் பேதுருவோடு கூட இருந்தார். அல்லேலூயா. சொன்னதை கர்த்தர் செய்து முடித்தார். சொன்னதை கர்த்தர் செய்து முடித்தார். கடைசியில பாருங்க, கடைசி வரைக்கும் அந்த ஆண்டவர் இருந்த இடத்துல பேதுருக்கும் யோவானுக்கும் கர்த்தர் ஒரு இடத்தை வைத்திருந்தார். ஏன்னா அவங்களை அழைத்தவர் விட்டு விடவே இல்லை. அழைத்தவர் அவர்களை பெருமையாய் விடவே இல்லை. கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை நிறைவேற்றின ஆண்டவர். நிறைவேற்றின அதை யாத்திரை 33:22 எடுத்து வாசிங்களேன். 33:22. அந்த கண்மலை வெடிப்பிட வைத்து கடந்து போகும் மட்டும் என் கரத்தை என்ன செய்த, கரத்தினால் உன்னை மூடின. கரத்தினால் நம்மை மூடுகிற ஆண்டவர். ஆண்டவருக்கு ஒரு இதற்கு என்னது, அவர் கரத்தினால் நம்மை மூடுகிறார். அல்லேலூயா. ஆபத்து வரும்போது, விபத்து வரும்போது, நாசமோசங்கள் வரும்போது அவருடைய கரத்திலே நம்மை மூடுகிறார். எப்படி காத்துக் கொள்கிறார் பாருங்க. எந்த மனுஷனும் செய்ய முடியாத ஒரு பெரிய காரியம். கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய கரத்தினால் உன்னை என்ன செய்றேன், மூடுகிறேன். சங்கீதம் 91:11 எடுத்து வாசிங்களேன். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி கட்டளையிடு. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு. யாரு காக்கும்படிக்கு? நம்முடைய வழிகள் எல்லாம் நம்மை காக்கும்படிக்கு தூதர்களுக்கு என்ன செய்யறாரா, கட்டளையிடுகிறார். 12ஆம் வசனம், உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உங்களை என்ன செய்யறாரா, தங்கள் கைகளில் என்ன செய்யறாரா, ஏந்தி கொண்டு போவார்களா. கர்த்தர் ஒருபோதும் நம்மளை மறக்கவும் இல்லை, நம்மளை விட்டு விலகவும் இல்லை. 8 மாதங்கள் ஆகியிருக்கலாம். நான் உன்னை காத்துக்கொள்வேன், நான் உன்னை காத்துக்கொள்வேன். அல்லேலூயா. நம்மை காக்கிறதுக்கு ஒருவர் உண்டு, அவர் தான் இயேசு. எனக்கு ஏற்கனவே இந்த சம்பவத்தை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். மீண்டும் ஒருவரை சொல்லி இந்த செய்தி எடுக்கணும் ஞாபகம் வந்துச்சு. ஒரு பையனுடைய தகப்பன் சொர்க்கத்துல வேலை செய்தான். இவன் ரொம்ப நாள் அப்பா வரல, அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி போனான். போய் சொர்க்கத்தின் வாசல்ல நின்றுட்டு அவங்க எல்லா ஆட்களும் வேலை முடிச்சு வர வரைக்கும் அங்கே நின்று பார்த்துட்டே இருந்தானா. அதனுடைய சூப்பர்வைசர் மேஸ்திரி வந்து, இவனுக்கு யாரு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னா, எங்க அப்பாவை பார்க்க வந்து இருக்கிறேன், எங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்க அப்பா வேலைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்க வீட்டுக்கே வரல, எங்க அப்பாவை பார்க்க ஆசையா இருக்கனால இன்னைக்கு எங்க அப்பாவை பார்க்க வந்து இருக்கிறேன். அவன் சொன்னானா, தம்பி இங்க வருவங்க எல்லாம் சுரங்கத்துல வேலை செய்யறாங்க, முகமெல்லாம் வந்து புள்ள கரியாவும் அழுக்காவும் என்ன செய்யும் இருக்கும். உங்க அப்பா முன்னால என்ன செய்ய முடியாது, அடையாளம் பார்க்க முடியாதுப்பா. உங்க அப்பாவை எப்படி கண்டுபிடிப்ப, ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. 1000 பேர் வேலை செய்யற இடத்துல ஒரு மனுஷன் உன்னால என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாதுப்பா. அப்படியே அவன் மூஞ்சி பார்த்தானா, அவன் நினைச்சா இவன் போயிருவான், அழுந்துருவான் அப்படின்னு நினைச்சானா. அவன் சொன்னானா, ஐயா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கலாம், எல்லாருடைய முகமும் கரிப்பூசி எல்லாரும் என்னால எங்க அப்பாவை கண்டுபிடிக்காம இருந்திருக்கலாம். ஆனா எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும், எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும், எங்க அப்பா என்ன பார்த்தா அடையாளம் கண்டுபிடிச்சிருவாரு. உண்மையா இல்லையா? நாம ஒருவேளை நம்ம கண்டுபிடிக்காம போலாம், நம்ம யாரையோ அசட்டை பண்ணி போகலாம், ஆனா நம்மளுடைய தகப்பனுக்கு தெரியும் இவன் என்னுடைய பிள்ளை, நாம அவருடைய
பிள்ளை. அதானே நடந்திருக்கும். அவன் ஆச்சரியப்பட்டு போயிருப்பான். இவனுக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கு, எங்க அப்பாவை கண்டுபிடிக்க மாட்டேனே, இவன் அழுது திரும்பி போயிடுவான்னு நினைச்சான். ஆனா அவன் சொன்னான், எல்லாரும் இருக்கலாம் ஐயா, எல்லாரும் ஒரே மாதிரி வரலாம், ஆனா எங்க அப்பாவுக்கு தெரியும் என் பையன் நிக்கிறான்னு ஓடி வருவாரு. ஓடி வந்திருப்பான்ல, என் பையன் அங்க நிக்கலான்னு அந்த மனுஷன் ஓடி வந்திருப்பாரு இல்ல, ஓடி வந்து கட்டி அணைச்சு தூக்கி அவனை கொஞ்சிருப்பாரு இல்ல. அதுதாங்க நம்முடைய ஆண்டவர் அன்பு. அல்லேலூயா. அவன் நம்மை காக்கிறவன், உறங்குறதும் இல்ல தூங்குறதும் இல்ல. எதற்குனா நம்மளை காக்கிறதுக்காக, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக, நம்ம கூட இருக்கிறதுக்காக. அதுக்கு மேல சொல்றாரு, ஒரு தூதனை அனுப்புறேன். எப்போதுமே கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு முன்பு ஒரு தூதனை அனுப்புறேன், வழியில உன்னை காக்கிறது இருக்கும், நீ போகிற இடத்துல கொண்டு கொண்டு சேர்க்கிறது இருக்கும். உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். எவர்களுக்கு அப்படின்னா நமக்கு எழுப்புகிற சத்துருவுக்கு பயப்பட வேண்டாம், சாத்தானுக்கு பயப்பட வேண்டாம், மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், சூனியத்துக்கு பயப்பட வேண்டாம், மந்திரத்துக்கு பயப்பட வேண்டாம், பிரச்சனைக்கு பயப்பட வேண்டாம், கடனுக்கு பயப்பட வேண்டாம், கண்ணீருக்கு பயப்பட வேண்டாம். நம்மை காக்கும்படி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மனதாலை முடக்குவோம். 13 வயசு பையன் நைட்டெல்லாம் நினைச்சிருப்பான், என்னடா எங்க அப்பா, என்னடா எங்க அம்மா, ஒருவேளை அண்ணன் தம்பிங்க இருந்தா நினைச்சுப்ப, எனக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்கு, ஏன்னா அவங்க ஒரே ஜாதி தானே, ஒரே கோத்திரமா தானே இருந்திருப்பாங்க, என் நண்பன் கூட எனக்கு வரலையே, என் சொந்த பந்தம் கூட வரலையே நினைச்சிருப்பான். காலையில தெரிஞ்சது எங்க அப்பா என் கூட தான் இருந்தாரு. அநேக இடத்துல நம்ம இப்படி நினைக்கிறோமா? எனக்கு யாருமே இல்லை, 7 மாசத்தை முடிச்சுட்டேன், 8வது மாசம் வந்துட்டேன், எனக்கு யார் உதவி செய்வா? நான் நம்பின ஜனங்களை என்னை கைவிட்டுட்டாங்க, நான் நம்பின விவசாயம் என்னை கைவிட்டுச்சு, வியாபாரம் என்னை கைவிட்டுச்சு, என் படிப்பு என்னை கைவிட்டுச்சு, என் குடும்பம் என்னை கைவிட்டுச்சு, நான் என்ன செய்ய போறேன்னு கலங்குறீங்களா? ஆண்டு சொல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன்பா, உன்னை காக்கும்படிக்கு, உன்னை காக்கும்படிக்கு, உன்னை உயர்த்தும்படிக்கு, உன்னோடு இருக்கும்படிக்கு, உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு, உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன். ஒருபோது நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, ஒரு உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. நம்மை உண்டாக்கின தேவாதி தேவன், நம்மை படைத்த தேவாதி தேவன் நம்மோடு இருக்கிறார். பயப்படாதீங்க. இந்த 8வது மாதம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். மனசு இல்லாம போகலாம், சொந்த பந்தம் இல்லாம போகலாம், பணம் இல்லாம போகலாம், ஒருவேளை பதவிகள் இல்லாம போகலாம், ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், ஆனா அவர் நம்மளையே பார்த்துட்டு இருக்கிறார். இந்த தகப்பன் இரவு முழுதும் அந்த பையன் மேலேயே கண்ணோக்கமா இருந்தான். இங்கே பார்த்தோம், அந்த தகப்பன் அந்த மகனை பார்த்து ஓடி வந்து கட்டி அணைச்சு மொத்தம் கொடுத்திருப்பான். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன், நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து எல்லா பிரச்சனையும் மாற்றி நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி நம்மளை உயர்த்துவார். நிச்சயமா அற்புதம் நடக்கும், நிச்சயம் அற்புதம் நடக்கும். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், எரேமியா பார்த்து சொன்னா நான் உன்னோடு இருக்கிறேன். அன்னைக்கு யாக்கோபை பார்த்து சொன்னா நான் உன்னோடு இருக்கிறேன். யோசேப்பை பார்த்து சொன்னா நான் உன்னோடு இருக்கிறேன். இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொன்னாரு, நான் உன்னோடு இருக்கிறேன்ப்பா, நான் உன்னோடனே இருக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம் இருக்கிறது, பார்வை இருக்கிறது. பயப்படாதீங்க. நம்ம பாதாளத்துல படுக்கை போட்டாலும், நம்ம வானத்துக்கு ஏறி போனாலும் அங்கேயும் இருக்கிறார், அங்கேயும் இருக்கிறார். நம்மை காக்கும்படிக்கு, நம்மை காக்கும்படிக்கு நம்மோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, வார்த்தைக்காய் நன்றி. எங்களை காக்கும்படிக்கு எங்களோடு இருக்கிறவர். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை காக்கும்படி எங்களோடு இருக்கிறவர். எங்கள் சபையை காக்கும்படி எங்களோடு இருக்கிறவர். எங்கள் பிள்ளைகளை காக்கும்படி எங்களோடு இருக்கிறவர். நீ பெரியவர் ஆண்டவர். இருக்கிற எல்லாரும் மேலும் வார்த்தை கிரியை செய்யட்டும், வார்த்தை கிரியை செய்யட்டும்.
நீ காத்து கொள்கிற தேவன் நீர் ஆண்டவரே. போக்களும் மரத்திலும் வாகனத்திலும் வேலை ஸ்தலத்திலும் தங்கி இருக்கிற இடத்திலும் கரம் இருக்கட்டும். ஆபத்து விபத்து நாச மோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, விவசாயத்தை ஆசீர்வதிங்க, வேலைகளை ஆசீர்வதிங்க, வாகனங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகள் செய்கிற கடை வியாபாரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. படிப்பை ஆசீர்வதிங்க, இன்னும் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளை ஆசீர்வதிங்க. ஒண்ணுல குறை வரக்கூடாது. நீங்க காத்துக்கொள்ளுங்க, குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்க, வேலைகளை காத்துக்கொள்ளுங்க, சரீரத்தை காத்துக்கொள்ளுங்க, சரீரத்துக்கு ஒவ்வொரு அவயங்களையும் காத்துக்கொள்ளுங்க. கண்ண, மூளைய, காத, வாய, நாம, இருதயத்தை, கைய, கால, அப்பா சரீரத்தை, அப்பா கணையங்களை, ஆண்டவரே உள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளை நீங்க காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வீட்டை காத்துக்கொள்ளுங்க, செய்கிற தோட்டங்களை காத்துக்கொள்ளுங்க, எல்லாவற்றையும் காத்துக்கொள்ளுங்க. அற்புதம் நடக்குது. மலையின் சீட்டுகளும் அந்த இயற்கை சீட்டுகளும் எந்த விதத்தில் பிள்ளைகளை பாதிக்காதபடி உங்க கரம், உங்க ஆளுங்க காணப்படட்டும். அற்புதம் நடக்குது. நீ செய்ய வேண்டியதை செய்து பண்ணீங்க. அற்புதமா நடந்து இந்த நேரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உடைய கரம் இறங்கி வரட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். கடனோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் நடந்துக்கட்டும். அந்த தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க சந்தேகம் தேவைகள் சந்திக்கப்படும். அற்புதம் நடக்கட்டும். அப்பா, உம்மிடத்திலிருந்து யாதொன்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற பிள்ளைகளை திருப்திப்படுத்தி அனுப்புங்க. மீதமெடுக்கிற ஆசீர்வாதத்தை கொடுங்க. வாக்குத்தத்தம் நடக்கட்டும், நிறைவேறட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென்.